வணக்கம் உறவுகளே. நான் உங்கள் ஐயனார் துபாய் அபுதாபிலிருந்து. இப்போ சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஒன்றியம் மடப்புறம் ஊராட்சியில சமூக ஆர்வலர் அண்ணன் கலாம் கார்த்திகேயன் ஒருத்தர் இருக்காருங்க. உண்மையிலேயே அந்த கிராமத்தில மடப்புறம் ஊராட்சியில ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, மக்களுக்காக மனுக்கள போட்டு குறைகள உடனுக்குடன் தீர்த்து வைக்கிறாப்புல. உண்மையிலேயே அ ரொம்ப பாராட்டணும். வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாரி சமூக ஆர்வலர் இவ்வளவு செயல்பாடுகளை செய்றாங்க. ஆனா, அந்த பகுதியில இருக்கிற எம்எல்ஏ, எம்பி, அ அ வார்டு மெம்பர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இவர்கள் எல்லாரும் அண்ணன் கலாம் கார்த்திகேயன் அண்ணன் மாரி எல்லாத்துலயும் பாடுபட்டு நம்ம மக்களுக்கு எல்லாம் சேவை செய்யணும்னு நெனச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன், உண்மையிலேயே அந்த திருப்பூரம் வட்டாரமே வேற இடத்துக்கு மாறி போயிரும். ஒண்ணுமில்லங்க, எங்க ஊர்ல ஒரு டிரான்ஸ்ஃபாரம் ரொம்ப நாளா வராம இருந்துச்சுங்க. நான் தான் அண்ணன்ட்ட சொன்னேனே, இந்த மாரி டிரான்ஸ்ஃபாரம் வராம இருக்குண்ணே, கொஞ்சம் முயற்சி பண்ணணும்னே அப்படின்னு. உடனே அதுக்கான ஏற்பாடுகள செஞ்சு, கரெக்ட்டா 1 மாசத்துக்கு உள்ளே கொண்டாந்து புது டிரான்ஸ்ஃபாரத்த மாட்டி விட்டாருங்க. மாட்டி விட்டு இப்ப எங்களுடைய மக்கள் பிரச்சனை தீர்ந்துச்சு. அவங்களுடைய ஏரியாவுல கரண்ட் பிரச்சனையா, உடனே நைட்டோட நைட் எங்க இருந்தாலும் சரி, வந்து உடனே அத சரி பண்ணி குடுக்குறாருங்க. எந்த ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆத்துக்குள்ள மண் அள்ளுறானா? ஆத்துக்குள்ள தடுப்பணை கட்டுறாங்களா? அதுக்கு ஆர்டிஐ மூலமா மனு போட்டு, எவ்வளவு எஸ்டிமேட் போடுறாங்க, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, அந்த டீட்டெயில கேட்டு, உடனே போய் நிக்கிறாரு அந்த இடத்துல. இப்ப திருப்புவனம் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2,00,00,000 மேல கரண்ட் பில் கட்டலைன்னு சொல்லி, அவர் தான் ஆர்டிஐ போட்டு, அத எடுத்து நியூஸ் ஆக்கி, எல்லா மக்களையும் கொண்டு போய் சேர்த்தாரு. ஏன்னா, இந்த மாரி ஆட்கள் சமூக ஆர்வலர் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாரி சமூக ஆர்வலர் வேலை பார்க்கும்போது, நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்காக வேலை பார்க்கறதுக்கு, நம்ம மக்களி பிரச்சனைகள பேசுறதுக்கு, நம்ம ஏரியால ஒருத்தர் இருக்காரு பாருங்க, உண்மையிலேயே அவர பாராட்டணும் அப்படின்னு பேசுறோம். இந்த மாரி ஊருக்கு ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமூக ஆர்வலர்கள். உண்மையிலேயே அரசாங்கம் குடுக்குற நிதிய முறையா எல்லா திட்டங்களும் செயல்படுத்தாங்க உறவுகளே. ஆனா வரத்தானே மாட்றாங்க. பேசுறாங்க, செயல்பாட்டுக்கு வரமாட்றாங்க. ஒரு பிரச்சனைய சொல்றாங்க, அந்த பிரச்சனைய வாங்க போய் கேட்போம் அப்படின்னா, அது வரமாட்றாங்க. என்ன சொல்றாங்க? "நீங்க என்ன துபாய்ல இருந்தே சொல்றீங்க? நீங்க வாங்க இங்க. இங்க வந்து பாருங்க. சும்மா இருந்து சொல்றது ஈஸி. இங்க வந்து பார்த்தா தான் தெரியும்" அப்படின்றாங்க. உண்மையிலே உறவுகளே, நான் துபாய விட்டு ஊருக்கு வந்தேன்னா, கண்டிப்பாக என்னால முடிஞ்ச உதவிகள மக்களுக்காக முன்னின்று செய்வேன் உறவுகளே. ஏற்கனவே லீவுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள நம்ம முன்னெடுத்து ஏற்பட்ட பிரச்சனைகள பேசினோம். சரிங்களா? ஆனால் எந்த ஒரு விழிப்புணர்வுமே இல்ல. யாருமே மக்கள் சப்போர்ட் பண்ண மாட்றாங்க. ஆனால் தனி ஒரு மனிதனாக அண்ணன் கலாம் கார்த்திகேயன் அண்ணன் போராடிக்கிட்டே இருக்காரு தினந்தோறும். ஏதாவது ஒரு பிரச்சனைய கையில எடுத்து தினந்தோறும் பேசிக்கிட்டே இருக்காரு. மடப்புறம் பகுதிகள்ல ஒரு ரியல் எஸ்டேட் பண்றவங்க ஒரு கால்வாய ஆக்கிரமிச்சு காம்பவுண்ட் சுவர் மாரி கட்டியிருந்தாங்க. அத வந்து எடுக்கிறதுக்கு மு முறையா மனு போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி, இப்ப அத எடுக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாரி சேவை செய்ய உண்மையிலேயே கலாம் கார்த்திகேயனுக்கு கோடான கோடி நன்றி அண்ணே. நீங்கள் இன்னமும் தொடர்ந்து மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் அன்போட கேட்டுக்கிறேன் அண்ணே. ரொம்ப நன்றிண்ணே.